இதை மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 மூடி தேங்காய் சில்ல எடுத்துக்கிட்டு அது நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாடியில் நம்ம அரிஞ்சு வச்ச தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா, அப்புறம் 3 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம் நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நிறைய போட்டாக்கா இந்த தேங்காய் சட்னிக்கு நல்லா இருக்காது. இது தேங்காய் சட்னின்றனால தேங்காய் நிறையா இருக்கணும், பொட்டுக்கடலை கம்மியாக இருக்கணும். பொட்டுக்கடலை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரப்பாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூட நம்ம பொடியை நறுக்கி வச்ச மல்லித்தலையும் புதினாவும் போட்டுக்கோங்க. புதினாவும் மல்லித்தலையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கிட்டா சட்னி இன்னுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. நம்ம சாதாரணமாக செய்கிற சட்னியை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னங்க, சுட சுட இட்லி கூட சட்னியை வச்சு சாப்பிட வேண்டியது தானே.